ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் ஆலப்பட் மட்டும் தமிழ். நான் உங்கள் எஸ்கே. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நம்ம டாடா ஷோரூமில் தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன காரோட ரிவ்யூ அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காரை வச்சுட்டு தான் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். எஸ், ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான அல்ட்ராஸ். ஸோ இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த காரோட ஒரு 9 lakhs பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஒரு நல்ல கார், அதாவது ப்ரீமியம் ஹேட்ச்பேக்காக பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ளஸ் நமக்கு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ், அதுவும் இல்லாமல் நமக்கு ஃபியூச்சர்ஸுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த காரை வந்து எடுக்கலாம். ஸோ இந்த காரோட ப்ரோஸ் கான்ஸ், அது அப்புறம் வந்துட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலு. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பா, அப்புறம் வந்துட்டு நமக்கு இந்த காரை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கணும் எனக்கு காவேரி டாட்டா மோட்டார்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு இந்த காரை வந்துட்டு ரிவ்யூக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்தாங்க. ஷோரூமோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா மெல்வின் சார்னு ஒருத்தர் வந்து இருப்பாங்க. ஸோ அவரவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதுவும் கொரிஸ் இருந்துச்சு இந்த கார் இல்லை அதர் டாட்டா பிராண்டில் வந்துட்டு இந்த கார் வந்து எதுவும் பை பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த ஒரு ஷோரூமுக்கு வந்து வரலாம். ஏன்னா நமக்கு சர்வீஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு நீட்டாக வந்து பண்ணி தருவாங்க. ஏன்னா டாட்டாவை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்துட்டு ஒரு மேஜர் இஷ்யூ வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. பட் டாட்டா அதேமாதிரி ரெக்டிஃபை பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாட்டா மோட்டார்ஸ் இந்த ஒரு ஷோரூம் வந்துட்டு நமக்கு சர்வீஸ் எல்லாமே வந்து நீட்டாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம நீட்டாக வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். டெஸ்ட் ட்ரைவுக்குமே வந்து கார் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எப்பயும் நம்ம ஸ்டைலில் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லேருந்து போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஒரு டாக் ஒரு ஷார்க் மாதிரி ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு எல்லாத்துக்குமே பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகி ஈஸியாக வந்து பை பண்ணுற அளவுக்கு இந்த காரோட லுக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பராக லுக். எனக்குமே பர்சனலாக இந்த காரோட லுக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம டிஆர்எல்ஸ்லேருந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே வந்து எல்இடி. நமக்கு பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வரும். இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இதில் வந்து அந்த டியூல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸ்டெப் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு எப்பயும் போல் டாட்டாவோட லோகோ கொடுத்துட்றாங்க. இங்கே வந்துட்டு இந்த 360 கேமரா கூடிய இது மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து வராது. நமக்கு டாப் எண்டில் தான் வந்து அது வரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே வந்துட்டு நமக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து நீட்டாக ஸ்லீக்காக வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு இங்கே வந்துட்டு ஃபாக் லேம்ப்ஸோட அக்சசரிஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். பட் டாப் எண்டில் வந்துட்டு நமக்கு ஃபாக் லேம்ப்ஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நீட்டாக நமக்கு வந்துட்டு ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நமக்கு இந்த பேனட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு வீடியோவில் தெரியுமா தெரில, பட் இதில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி அப்படியே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லேயுமே வந்துட்டு அந்த ஒரு டயரோட எலிமினேஷன் மட்டும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதிலேயே இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 185/60 டயர் சைஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்துட்டு நமக்கு அலாய் வீல்ஸ் வந்து வராது. வீல் கேப் தான் வரும். ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த காரில் வந்துட்டு பேஸ் வேரியண்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்தே எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து ஒரு மேஜர் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த காருக்கு. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பியானோ பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. ப்ளஸ் நமக்கு இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 165 mm பார்த்திங்கன்னா அந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து வருது. அதே மாதிரி வீல் பேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2505 பார்த்திங்க அப்படின்னா இந்த 505 mm பார்த்திங்க அப்படின்னா இந்த காரோட டோட்டல் வீல் பேஸ் வந்து வரும். அதே மாதிரி இந்த சைடு அப்படியே பின்னாடி வந்து வந்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே இங்கேருந்தே ட்ராவல் ஆகி வர ஒரு பார்க்கிங் லைட் பார்த்திங்க அப்படின்னா ரியரில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும். ப்ளஸ் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரன்னிங் பார்க்கிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் லைட் அந்த ரெட் லைட் வந்து அப்படின்னா நமக்கு ட்ராவல் ஆகி வரும். அது நைட் டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி ரியர்லையுமே வந்து அதே டயர் சைஸ் தான். ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வியூக்கு வந்துட்டு சளைச்சது இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்குது இந்த ரியர் ரியர் டிசைனுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நமக்கு சின்ன ஒரு கட் ஆகி ஒரு ஹம்ப் மாதிரி வந்து இங்கே நமக்கு ஆல்ட்ராஸ்ன்ற பேட்ச் வந்து வந்துடும். இது வந்து ஃபேஸ் லிஃப்ட்டில் வரும்னு நினைக்கிறேன், ஆல்ட்ராஸ்ன்ற பேட்ச். கீழேயுமே வந்துட்டு நமக்கு டாட்டா லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நமக்கு இந்த ரியர் கேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பூட் ஓப்பன் பண்ணுறதும் வந்துட்டு இங்கே வந்து வந்துடும். நான் சொல்கிறேன் பூட் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரியர் டீஃபாகர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. பட் இது வந்து வராது, ரியர் வைப்பர் வந்து வராது. பட் இதுக்கு அடுத்த வேரியண்ட் கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு வேரியண்ட் இருக்குது. இது வந்து பியூர் எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கிரியேட்டிவ்னு சொல்லி இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வைப்பர் வித் டீஃபாகர் ரெண்டுமே வந்து வரும். அது கிரியேட்டிவும் டாப்னு பார்த்தி அப்படின்னா அக்கம்பிளிஷ்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குது இந்த காரில். அதே மாதிரி மேலே வந்துட்டு நமக்கு சாஃப்ட் வீல் ஆண்டனா பார்த்திங்கன்னா அதில் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து நல்ல விஷயம், பார்க்குறதுக்கும் நல்லா அந்த காருக்கு அந்த ஒரு ஆண்டனா வந்துட்டு ஸ்டைலிஷாக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ரியரில் வந்துட்டு நமக்கு டோர் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு இந்த டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்லாயிருக்கு. நம்ம இந்த டைப் வந்துட்டு நம்ம நிறையா கார்ஸில் வந்து பார்த்துட்டோம். ஏன்னா நம்ம பஞ்ச்லையும் இப்படி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஷிஃப்ட்டு நிறையா கார்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இது நல்லாயிருக்கு. அதே மாதிரி டேங்க் கெப்பாசிட்டி கேட்பீங்க. டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 37 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இந்த காரில் வருது நண்பா. ஸோ அண்ட் தென் மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் நமக்கு வந்துட்டு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நண்பா, ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் மேலே சொல்லும்போது. இதில் வந்துட்டு பியூர் எஸ் வேரியண்ட்டில் வந்துட்டு நமக்கு மேலே சன்ரூஃப் வந்து வந்துடும். சன்ரூஃப் போகணும்னா இதில் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்துட்டு நமக்கு வாய்ஸ் அசிஸ்ட் வரும். நான் உள்ள காமிக்கும்போது அதை சொல்கிறேன். ஸோ நம்ம அடுத்த மெயினான விஷயம் காரோட இன்ஜின். ஸோ இன்ஜினை பற்றி பார்த்துருவோம். நல்லா சரியான நல்ல வெயிட்டாகவே இருக்குது பேனடு. ஸோ டாட்டா பற்றி சொல்லவா வேணும். ஸோ ஓகே நண்பா, பேனட் நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சவுண்ட் ப்ரூஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். நிறைய பேருக்கு வந்துட்டு 3 சிலிண்டர் இன்ஜின்னா வைப்ரேஷன்லாம் அதிகமாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். பட் அப்படிலாம் கிடையாது. 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் வந்துட்டு நமக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு தான் இப்போ தான் தெரியுது 3 சிலிண்டர்னா என்னன்னு சொல்லிட்டு. பட் இந்த கார் வந்துட்டு பெருசு நமக்கு வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக வந்து இருக்காது. இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து NA இன்ஜின், அதாவது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜின், டர்போ வராது. அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜினு. நமக்கு பவர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88 PS பவரும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்துட்டு நம்ம டாட்டாவில் வந்துட்டு பெட்ரோலில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு ரெவட்ரான் இன்ஜின் தான். அதே டீசல் பார்த்தீங்கன்னா ரெவட்டார்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெவட்ரான் இன்ஜினு. ஸோ நல்ல ஒரு ரிலையபிலிட்டியான இன்ஜினும் கூட சொல்லலாம். நல்ல ஒரு இன்ஜினு நமக்கு வந்துட்டு. அதே மாதிரி இன்ஜின் பேவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப காம்பேக்டாலாம் இல்லை, நல்ல ஸ்பேஸிங் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் பேயாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்துருக்கு. ஏன்னா நிறையா கேப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு அந்த இம்பேக்டை வந்துட்டு சடனாக உள்ளே வராமல் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் வெளியே தள்ளி தான் வந்து வருது. அதனால நமக்கு சடனாக வந்துட்டு இன்ஜின் வந்து ஹிட் ஆகாது. இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். டாட்டா வந்து ஒரு விஷயமே வந்து நிறையா வந்து யோசிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம காரோட இன்டீரியர் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வந்து ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து இருக்குது நமக்கு இந்த காரில். இந்த கார் வந்துட்டு 90 டிகிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். நல்லா வந்து ஒய்டராக வந்து ஓப்பன் ஆகும். நம்ம நார்மலாக நம்ம ஏறிக்கிறதுக்கும் சரி, இல்லை நம்ம ஒரு ஏஜ்டான பீப்புள் ஏஜ்டானவங்க ஏறுறாங்க, இல்லை யாராச்சும் முடியாதவங்க எதுவும் ஏற்றுறோம் அப்படின்னாலும் வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு ஏற்றிக்க முடியும். அதாவது அவங்க உள்ளே வந்து வந்துட முடியும். ஸோ அதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த 90 டிகிரி, அதாவது 4 டோருமே வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு டோரில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இங்கே வந்துட்டு நமக்கு அந்த ரூஃபர் வந்துடுது. இங்கே வந்து ஸ்பீக்கர் வந்துடும். மொத்தம் அந்த காரில் வந்துட்டு 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 ஸ்பீக்கர்ஸ் வருது. அதே மாதிரி நமக்கு இங்கே மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற இந்த ஒரு இது லிவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு மிரர் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு 4 விண்டோவுமே வந்து பவர் விண்டோ வந்துடும் நண்பா இந்த வேரியண்ட்டில். ஸோ அதுக்கான அக்சஸும் வந்து இங்கே டிரைவர் சீட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு லாக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான லிவர் வந்துருக்கு. நிறைய இந்த காரில் இன்டீரியர் பற்றி அப்படின்னா ஒரு டியூல் டவுனில் வந்து பற்றி அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு பேஜ் கலர் மாதிரி தான் தெரியுது. பேஜ் வித் பிளாக், அந்த பேனோ பிளாக் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அதுவும் இல்லாமல் நமக்கு இங்கே அம்பர்லா ஹோல்டர் ஒன்று இருக்குது. அம்பர்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு பாட்டிலும் வந்து எப்படியும் ஒரு 1 லிட்டர் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸு, இங்கேயுமே வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கே வைக்க முடியாது, உள்ளே விழுந்துடும். இங்கே வைக்க முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு கீ வந்து போட்ட ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்இடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயும் போல் ஸ்பீடோ மீட்டர் வந்து வந்துடும். அதே மாதிரி ஓடோ மீட்டர், ட்ரிப்பு எல்லாமே வந்து வந்துடும். அதே மாதிரி நமக்கு ஆர்பிஎம் மீட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு இங்கே வந்துட்டு நமக்கு இந்த ஆர்பிஎம்மும் வந்து வந்துடும். இந்த சைடு வந்துட்டு நமக்கு இன்ஜின் அந்த டெம்பரேச்சர் கூலி அதை வந்து வந்துடும். கீழே வந்துட்டு நமக்கு ஃபியூல் கேஜ், என்னென்ன எவ்வளோ ஃபியூல் வந்து இருக்குன்ற சொல்லி நம்ம இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாக இந்த டிஜிட்டல் தான், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டல் தான். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு இங்கே ஹேண்ட் பிரேக்கோட இது வந்துடுது. அதே மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேட்டரி வோல்டேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் வந்துடும். அதே மாதிரி இங்கே சிட்டின்னு சொல்லி போட்டிருக்கா. அதனால் நமக்கு வந்து இந்த காரில் வந்துட்டு மொத்தம் 2 மோட்ஸ் வேறு இருக்குது. அதாவது சிட்டி அப்புறம் எக்கனாமின்னு சொல்லிட்டு 2 மோட் இருக்குது. அதே மாதிரி மேலே வந்துட்டு நமக்கு டைம் காமிச்சிரும். நம்ம இப்போ ஊரில் இருக்கோம், இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்க சரௌண்டிங்கில் என்ன டெம்பரேச்சரோ அதுவும் வந்து காமிச்சிரும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு டோர் வந்து லெஃப்ட் சைடு டோர் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால வந்து இந்த இண்டிகேஷன் வந்து காமிக்குது. அதே மாதிரி ஆவரேஜ் ஃபியூல், அது இப்போ இருக்க ஃபியூலுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் ஓட்டலாம் அப்படின்ற சொல்லியும் வந்து இதுலேயே வந்து காமிச்சிரும். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி சீட் பெல்ட்ஸோட இண்டிகேஷனும் வந்து காமிச்சிரும் நண்பா. ஸோ இவ்வளோதான் நண்பா. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டூ ஸ்போக் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே டாட்டாவோட பேட்ச் வந்துடுது. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ஸ்டேரிங்னு சொல்லலாம். நமக்கு இங்கே ஃபுல்லாக இதெல்லாம் ஃபேப்ரிக் தான். நமக்கு எங்கேயும் பெருசாக பிளாஸ்டிக்ஸும் கிடையாது. இங்கே மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஃபுல்லாக ஃபேப்ரிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்சிக்கிறதுக்குமே வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இதில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான இது வந்துடும். அப்புறம் இங்கே வந்துட்டு நமக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ், ஏதாவது இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி நமக்கு இந்த கன்சோலை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கிற பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறது வந்து இந்த சைடு வந்து வந்துடும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதே மாதிரி கால் அட்டன் பண்ணுறது அதெல்லாம் வந்து வந்துடும். இங்கே வந்து வாய்ஸ் அசிஸ்ட்டு அதுவுமே வந்து வந்துடும். அதே மாதிரி ஆடியோவோட அந்த வால்யூம் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஆரன் வந்துட்டு நமக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. ஏன்னா நமக்கு சைட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, ஆரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா. பட் இங்கே வந்து சென்ட்ரல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்து அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸு, அதே மாதிரி ஹெட்லாம்ப் இதெல்லாம் வந்துட்டு இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி நமக்கு ஹெட்லாம்ப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதாவது 0லேருந்து அந்த லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோ பீம் டு ஹை பீம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வைப்பரோட செட்டிங்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஆட்டோ ரெயின் வைப்பர், நம்ம அதாவது ரெயின் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வைப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிக்கும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். அது வந்து இந்த வேரியண்ட்லேருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். பியூர் எஸ்லேருந்து தான் வரும். பியூர்னு ஒரு வேரியண்ட் இருக்குது, பியூர் எஸ் இருக்குது. பியூர்ன்றதில் சன்ரூஃப் வராது. பியூர் எஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சன்ரூஃப் வந்து வந்துடும். ரஜினி முருகன் படத்தில் சொல்கிற மாதிரி மொட்டை மாடி ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு இங்கே சன்ரூஃப்கான எதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட்டனை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன சன்ரூஃப், குட்டி சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். நல்லாயிருக்கு. பட்டு சன்ரூஃப் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்காது. அதே மாதிரி நீங்கள் சன்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ஏசி வென்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு.
நமக்கு இந்த காரில் வந்து ரியர் ஏசி வந்துட்டு வந்து வராது. நமக்கு அந்த கிரியேட்டிவ் அப்புறம் வந்துட்டு டாப் எண்டில் தான் அக்கம்ப்ளிஸ்டில் தான் வந்து ரியர் ஏசி வெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இதில் வந்து ஹேர்மனோடது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி நமக்கு இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்புறம் வந்துட்டு ஆப்பிள் கால்பே ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுமாரி இருக்கும். இதில் வந்துட்டு நமக்கு கிளைமேட் ஆன் ஆஃப் எல்லாமே வந்து இதில் வந்து வந்துடும். அதே மாதிரி கீழே வந்துட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டச் நண்பா. அதேமாதிரி நான் இந்த காரில் வந்துட்டு 2 மோட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, சிட்டி அப்புறம் எக்கனாமின்னு சொல்லிட்டு 2 மோடு வந்து இருக்கு. அதோட பட்டனும் இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணால் வந்துட்டு வாய்ஸ் கேட்குது, அதனால நான் ஆன் பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஹசார்டோட லைட் வந்து ஹசார்டோட பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது அப்புறம் இது ஏசியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு டச்சு தான். அதே மாதிரி நமக்கு இந்த ஏசி வந்துட்டு உள்ளே சர்க்குலேட் ஆகிறது அந்த பட்டனும் இருக்குது. அது ரியர் டீஃபாகரோடது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆன் பண்ணிக்கிறது அது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு எந்த டைரெக்ஷனில் வந்துட்டு ஏசி வென்ட்ஸ் வந்து வரணும் அது வந்துருக்கு, ஆன் ஆஃப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதான் அந்த ஆட்டோவோட அந்த பட்டனு. இங்கே பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நண்பா ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி நமக்கு இந்த கார் வந்துட்டு மேனுவல் கியர் பாக்ஸ் தான், 5 ஸ்பீட் மேனுவல், ரிவர்ஸோட சேர்த்து 6 கியர் மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு அந்த ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு சீட் பெல்ட்ஸு. அதே மாதிரி இந்த காரில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே இருக்குது. ஏன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. 6 ஏர் பேக்ஸு, 4 ஸ்பீக்கர்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா 4 விண்டோமே வந்து பவர் விண்டோ எல்லாமே வந்துட்டு பேஸ் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நமக்கு இபிஎஸ் எலக்ட்ரானிக் பிரேக் அசிஸ்ட்டு, அதே மாதிரி இபிடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே மாதிரி ஏபிஎஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடுது. பேஸ் வேரியண்ட்லனா க்ரூஸ் கண்ட்ரோல் வராதுன்னு நினைக்கிறேன். இதில் தான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு நான் சைடில் வந்து அதுவுமே வந்து போட்டு விட்றேன், என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கோங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நண்பா. இதில் வந்து நமக்கு கண்ணாடி வந்து வராது, இங்கே வருது கண்ணாடி, பட் இங்கே டிரைவருக்கு வந்து கிடையாது. ஃப்ரண்ட்டில் அந்த பில்டு குவாலிட்டியுமே வந்துட்டு நமக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஏன்னா டாட்டாவோட பில்ட் குவாலிட்டியை பற்றி நமக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது, சூப்பராகவே இருக்கும். அப்புறம் க்ளவ் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் தான் வந்துட்டு நமக்கு அந்த கூல்டு க்ளவ் பாக்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன் நண்பா. இதில் வந்துட்டு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி லைட்டும் வந்து எதுவும் இல்லை. ஆமாம், லைட்டும் வந்து எதுவும் இல்லை. ஸோ ஆனால் க்ளவ் பாக்ஸோட ஸ்பேஸ் வந்து நல்லா பெரிய ஸ்பேஸு. நான் மித்த காரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ. நம்ம அப்படியே ரியரில் போயிடுவோம். ஸோ சீட்டு வந்து நமக்கு எப்படி சீட் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அதை சொல்லலை. ஸோ சீட்டுமே வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ஹோல்டிங்காக தான் வந்து இருக்குது. ஏன்னா சைடில் வந்து நமக்கு நல்ல ஒரு ஹோல்டிங்கான ஒரு சீட்டாக தான் வந்து இருக்குது. நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். நம்ம லாங் ட்ரைவ்ஸ் எவ்வளோ பண்ணாலும் பெருசாக நமக்கு வந்துட்டு நமக்கு அந்த ஒரு டயர்டை வந்து தராது. அதே மாதிரி நமக்கு சீட்டோட அந்த குஷனிங்குமே வந்து நல்லாயிருக்கு. பட் எல்லாமே வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், ஃபுல்லாக பிளாக் டோன், அப்புறம் இங்கே ஆரஞ்சு கலரில் அந்த ஸ்டிச் மட்டும் தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ரியர் சீட்டு வந்து பார்த்துடலாம். ரியர் விண்டோ ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு நமக்கு 90 டிகிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே வந்துட்டு நமக்கு இங்கே எதுவும் கம்பார்ட்மெண்ட் இல்லை நண்பா. இங்கே மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது. நமக்கு 4 விண்டோமே வந்து பவர் விண்டோ. ஸோ அது பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இங்கே பியானோ பிளாக்ல நமக்கு டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது, லாக் பண்ணுறது, இங்கே வந்து நமக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து வந்துடும். அதே மாதிரி ரியர் சீட் கம்ஃபர்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கு நண்பா. ரியர் சீட் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு ரியர் சீட்டு. பட் என்ன ஒரு சின்ன மைனஸ்னால் நமக்கு வந்துட்டு இது அந்த ஹைட் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த சீட்டு தான், அதாவது இதில் பிளேஸ் ஆகிய அந்த ஒரு சீட் மட்டும் அதுவே வந்து நமக்கு சின்னதாக தான் இருக்குது.
பட் அது மட்டும் கொஞ்சம் இந்த பேஸ் வேரியண்ட்லேருந்து அதுவுமே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு ஹெட்ரூமுமே வந்துட்டு ஓகே தான். ஒரு 6 ஃபீட் இருக்கவங்க உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்காது. பட் நல்லாயிருக்கு. ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்துட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குன்னா பழைய ஆல்ட்ராஸில் வந்துட்டு ரியர் சீட் வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த கொஸ்டின் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து அதையுமே வந்து ரெக்டிஃபை பண்ணி நமக்கு கொஞ்சம் தை சப்போர்ட்டுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக வந்துட்டு 3 பேர் ரியர் சீட்டில் உட்காந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நமக்கு ஆல்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆல்ஃபா பிளாட்ஃபார்மில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு இந்த ஹம்புமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வராது. பின்னாடி இங்கே 3வது ஒரு ஆள் உட்கார்றாங்கனாலும் நமக்கு வந்து நீட்டாக வந்து உட்காந்துக்க முடியும். பட் நிறையா கார்ஸில் இங்கே வந்து ஒரு ஹம்ப் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த காரில் வந்து நமக்கு இடைஞ்சலாம் வந்து இருக்காது. நல்லாவே இருக்குது. அது மாதிரி காலுமே வந்து நம்ம நல்லா வந்து நீட்டிக்க முடியும். சூப்பராகவே இருக்கணும்பா. அதே மாதிரி நமக்கு வெளியே வந்துட்டு உள்ளே போகிறேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வெளியே வர்றது ஓகே, ஈஸியாக வந்து வந்துடலாம். அதே மாதிரி உள்ளே போகிறதுமே வந்துட்டு உள்ளே போகிறதும் லைட்டாக மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி உள்ளே வர மாதிரி வந்து இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு நீட்டாக ரொம்ப லோவான ஹேட்ச்பேக்னு சொல்ல முடியாது. ஒரு கரெக்டான லெவலில் வந்துருக்கு. அதே மாதிரி நமக்கு டிரைவர் சீட்டில் இருந்தும் இந்த சீட்டை வந்து கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹை ரேஸில் தான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இருக்கும். ஸோ மித்தபடி எல்லாமே சூப்பராக இருக்கிறோன்பா. நமக்கு அந்த சைடுமே வந்துட்டு இதே மாதிரி தான் எல்லாமே அந்த சைடுமே வந்து நம்ம கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நமக்கு சீட் பெல்ட்ஸுமே வந்துட்டு எத்தனை வருது, சீட் பெல்ட்ஸும் வந்துட்டு நமக்கு இங்கே ரியரில் வந்து 2 வந்துடும். அதே மாதிரி இங்கே நம்ம பேபியெல்லாம் வந்து உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு நமக்கு அந்த பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக டாட்டா வந்து நிறையா விஷயங்களை வந்து யோசித்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு அந்த ஒரு அட்ஜஸ்டபிள் நம்ம அந்த ஃபோல்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வந்து பிடிக்கிறது. பட் இது மேஜராக யூஸ் ஆகாது இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மாதிரி நமக்கு இங்கேயுமே வந்து ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நண்பா. ஸோ நண்பா நெக்ஸ்ட் வந்துட்டு பூட் ஸ்பேஸை பற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பூட் ஓப்பன் பண்ணுற பட்டன் பார்த்தி அப்படின்னா இங்கே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க லோகோ கிடையாது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா பூட்டுமே வந்துட்டு நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ரியர் பூட் வந்து பார்த்தி அப்படின்னா ஒரு 345 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா நமக்கு நிறையா பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜுமே வந்துட்டு நமக்கு நல்லாவே இருக்குது. இங்கே வந்து சும்மா நமக்கு நார்மலான ஒரு கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு அந்த ஹூக் வந்துருக்கு. நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து கேரி பேக்கோ சம்திங் வந்து மாட்டிக்கலாம். 3 kgs வரைக்கும் இந்த ஹூக் வந்து தாங்குமா. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறையா காசில் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட்டு டாட்டா வந்து எதுவுமே வந்து யோசித்து வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல விஷயம். பூட் ஸ்பேஸுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ ஓகே நண்பா, நம்ம வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் கேட்பீங்க இந்த காரோட மைலேஜ் வந்து எவ்வளோ தருது, அதே மாதிரி இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, திண்டுக்கல்ல எவ்வளோன்றது நான் வந்து சொல்லிடுறேன். இந்த காரோடது பியூர் எஸ்ஸோடது. அதே மாதிரி இந்த காரோட மைலேஜ் வந்துட்டு ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறது வந்து 20+ வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நமக்கு ரியல் டைமில் ஒரு 15-16 அந்த ரேஞ்சு கிடச்சாலே வந்துட்டு ஒரு நல்ல மைலேஜ்னு வந்து சொல்லலாம். இன்னும் இந்த காரோட வெயிட்டுக்கு, இந்த காரோட அந்த ஒரு பில்ட் குவாலிட்டிக்கு அந்த ஒரு மைலேஜ் கிடச்சாலே வந்து ஓகே தான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த காரோட ஆன்ரோட் ப்ரைஸ் திண்டுக்கல்லில் வந்து எப்படின்னா பியூர் எஸ்ஸோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு 9 lakhs வந்து வருது. நமக்கு அந்த அக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து அக்சசரிஸ் வந்து ஒரு 20,000 கிட்ட வருமாமா. ஸோ அது இல்லாமல் அப்படின்னா வந்துட்டு 8.8 lakhs வந்து வரும். ஸோ அதோட சேர்த்துனா 9 lakhs வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த காரை வந்து நமக்கு கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவேரி டாடா மோட்டார்ஸ் அவங்க தான். நம்ம திண்டுக்கல்லில் வந்துட்டு கரெக்டாக திருச்சி பேப்பர்ஸ் வந்திருக்காங்க. அப்படியே டிமார்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நண்பா. ஸோ கண்டிப்பாக கார்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பைக் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெல்மெட்ஸ் போட்டு பண்ணுங்கள். ஸோ அதான் நம்ம சேஃப்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ அவ்வளோ நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பை அண்ட் டேக் கேர்.